கோட் படத்தோட ஸ்கிரீன் பிளேல இருக்கு. இந்த பிரச்சனைய நீங்களும் நோட் பண்ணீங்களா? வில்லனோட கேரக்டர் ஹீரோ கிட்ட இருந்து தப்பிக்க ஒரே ஒரு ஐடியா தான் வச்சு இருப்பாரு. அதுதான் கொலை செய்யறது. மெட்ரோ ஃபைட் சீன்ல ஜெயராம், அவங்களோட கேரக்டர், அப்புறம் அஜ்மலோட கேரக்டர், அப்புறமா ஹீரோயின். ஏன் பிரசாந்த் அவங்களோட கேரக்டர் கூட கொல்லதானே பார்ப்பாரு. நீங்க ஸ்கிரீன் பிளே எழுதுனா இந்த தப்ப பண்ணாதீங்க. வர வர எல்லோருக்கும் ஒரே மாதிரியான வாழ்க்கைய வாழ்ந்து போர் அடிச்சு போய் தான் சினிமா பார்க்க வராங்க. அங்கேயும் ஹீரோ வில்லனோட மோதல்ல திரும்ப திரும்ப ஒரே மாதிரியான ஐடியாவை யூஸ் பண்ணா படம் எடுக்கிறவங்களுக்கு கிரியேட்டிவிட்டி இல்லைன்னு படத்தை ஆவரேஜ் படமா ஆக்கிருவாங்க. சரி, இப்ப கோட் படத்துக்கு வருவோம். இப்படி யோசிச்சு பாருங்க. அந்த மெட்ரோ சீன்லயே ஹீரோ வில்லன் ஒரு க்ளோன் அப்படிங்கறத கண்டுபிடிச்சிடுறாரு. அதை கைது பண்ணலான்னு பார்க்கறப்போ ஒரு கால் வருது. அந்த கால் தான் வந்து நீங்க பார்த்த போஸ்ட் கிரெடிட் சீன். அந்த ஜீவனோட கேரக்டர் வார சீன். இப்ப இன்டர்வல் கார்டு போட்டு தளபதி வர்ஸ் இளைய தளபதின்னு போட்டு இருந்தா எப்படி இருந்திருக்கும்? செகண்ட் ஹாஃப்ல சின்ன ஃபிளாஷ்பேக், அப்புறமா ஹீரோ அண்ட் வில்லனோட கேட் அண்ட் மவுஸ் கேம். ஆனா இந்த முறை சும்மா சும்மா யாரையும் கொலை பண்ணாம. சோ நீங்க ஒரு படம் எடுத்தா அதுல வார கேரக்டர்ஸை ஸ்மார்ட்டா எழுதுங்க. அதுவும் உங்க ஹீரோ இன்டெலிஜென்ட் ஏஜென்ட்னா கொஞ்சமாச்சும் அதை ஜஸ்டிஃபை பண்ற மாதிரி எழுதுங்க. இதே மாதிரி இது கொஞ்சம் இன்னும் பெட்டரா இருந்திருக்கலாமேன்னு நீங்க நினைக்கிறத கீழே கமெண்ட் பண்ணுங்க. அடுத்த வீடியோல இன்னொரு ஸ்கிரீன் பிளே டெக்னிக் பத்தி பார்ப்போம்.